அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். வரும் ஜூன் 21 ஆனி பௌர்ணமி. இன்று இரவு முடிவதற்குள் நாம் இந்த ஒரு தானத்தை ஒரு நபருக்காவது செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால் நம்மளுடைய பிரச்சனைகளும் நீங்கும், பாவங்களும் கரையுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது. நீங்கள் இந்த ஆனி பௌர்ணமி மட்டுமல்லாமல் எந்த ஒரு பௌர்ணமி, எந்த மாதத்தில் மாதம் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் அந்த பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள் ஏதாவது ஒரு நபருக்காவது நீங்கள் செய்து பாருங்கள். கட்டாயம் நீங்கள் இத்தனை நாட்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்திற்கும் ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் இந்த ஒரு தானமானது உங்களுக்கு அமையும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் இது என்ன தானம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பௌர்ணமி எப்பொழுது வந்தாலும் இந்த ஒரு தானத்தை ஒரு நபருக்கு நாம் நமது வீட்டில் கூப்பிட்டு வைத்தோ அல்லது வெளியில் கொண்டு போய் கடையிலிருந்து வாங்கியோ நமது கைகளால் மட்டும் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் வீட்டில் செய்தும் கொடுக்கலாம் அல்லது வெளியில் கடையிலிருந்து வாங்கி கூட கொடுக்கலாம். அதாவது தானத்தில் சிறந்த தானம் அது என்னவென்றால் அன்னதானம். இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். நமது முன்னோர்களும் சித்தர்களும் முந்தைய காலங்களில் பௌர்ணமி நாட்கள் எப்பொழுது வந்தாலும் அவர்களால் முடிந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்களை, சாப்பிடுகின்ற பொருட்களை இந்த பௌர்ணமி பூஜை இரவில் முடிந்த உடனேயே யாருக்காவது கூப்பிட்டு கொடுப்பார்களாம். அதே போன்று நாமும் இந்த ஒரு நாளில் நமக்கு தெரிந்த ஒரு நபருக்காவது, தெரிந்த நபர்களுக்கு கொடுக்காமல் ஏழைகளாகவும், அதாவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இந்த ஒரு சாப்பாட்டை அளித்தீர்கள் என்றால் அவர்களுக்குத்தான் இந்த ஒரு பசியின் அருமையானது தெரியும். உங்களையும் அவர்கள் சாப்பிட்டு விட்டு மனதார வாழ்த்தி செல்வார்கள். எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள். அதற்கு அப்புறமாக இந்த பௌர்ணமி நாளில் நமது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு கல்வி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு பேனாவோ பென்சிலோ அல்லது ஒரு புக்கோ நோட்டோ ஏதாவது ஒன்று அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்களிடம் கேட்டு எது வேண்டுமோ அதுவும் நீங்கள் கல்வி சம்பந்தப்பட்டதை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே கரைந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளிலும் குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற அந்த ஒரு செயலிலும் இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்கள் இந்த பௌர்ணமி நாளை எப்பொழுது பௌர்ணமி வந்தாலும் இந்த 2 செயலை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள். அன்னதானம் தான் அளிக்க வேண்டும் என்று கிடையாது. பழங்களோ வேறு ஏதாவது ஒரு பொருட்களோ, சாப்பிடுகின்ற ஏதாவது ஒரு பொருட்களை மட்டும் நீங்கள் அளித்தாலே போதுமானது. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பௌர்ணமி நாளில் இருக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.